வெல்கம் காய்ஸ். நான் உங்கள் ஹார்ட்வொர்க் டிஎன்பிசிலேருந்து டெய்லியும் கொஷின் பேப்பர் சீரிஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல தான். யூனிட் 3ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டாபிக் வந்து மென்ஷன் பண்ணி பார்த்துட்ருக்கோம்னா ஐஎன்எம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர்கள் உருவாதல் டாபிக் இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பிஆர் அம்பேத்கர் பற்றி பார்த்தோம். அடுத்தது பகத்சிங் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. இதில் யூனிட் 3 ஐஎன்எம்ல தலைவர்கள் உருவாதல் டாப்பிக்கில் நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அம்பேத்கருக்கும் நோட்ஸ் வந்து போட்டுட்டேன், பகத்சிங்க்கும் நோட்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினே வந்து நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம நோட்ஸ் பார்க்கலாம். நோட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியாஸ் அனலைசிஸ் வந்து கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். ஜவஹர்லால் நேரு அப்படின்னா அவர் எங்கே பிறந்தார், அவரோட புக் என்ன ரைட் பண்ணியிருக்காரு, அவர் என்னென்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நோட்ஸு. ஜவஹர்லால் நேரு அவரோட பிறப்பு மற்றும் குடும்பம். ஓகேங்களா. ஜவஹர்லால் நேரு நவம்பர் 14, 1889 எங்கே பிறக்கிறாரு? அலகாபாத்தில் பிறக்கிறாரு. 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் டெல்லிக்கு குடிபெயர்ந்த காஷ்மீரி பண்டுகளோட குடும்பத்தில் வந்து பிறக்கிறாரு. அவரோட பெற்றோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோத்திலால் நேரு. இவங்க வந்து புகழ்பெற்ற வழக்கறிஞர். அதுக்கப்புறம் இந்திய சுதந்திர இயக்கத்தோட தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பெற்றோர் மோத்திலால் நேரு. அவரோட தாயார் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரூபராணி துசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா. அவர் எப்போ பிறந்தாரு? நவம்பர் 14, 1889 எங்கே? அலகாபாத்தில் பிறக்கிறாரு. அவரோட பெற்றோர் மோத்திலால் நேருன்றவர் வந்து வழக்கறிஞர், இந்திய சுதந்திர இயக்கத்தின் தலைவர். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தாயார் யார் அப்படின்னா ஸ்வரூபராணி துசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜவஹர்லால் நேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு 2 சகோதரிகள் இருக்காங்க, ஒரு சகோதரர் வந்து இருக்கிறாங்க. அவரோட சகோதரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட். இவங்க வந்து ஐக்கிய நாடுகள் பொது சபையோட முதல் பெண் தலைவராக வந்து இருந்திருப்பாங்க. யார்? அவங்களோட சகோதரி விஜயலட்சுமி பண்டிட். இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரோஜாவின் ராஜா, இந்தியாவின் ஆபரணம் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேருவா சொல்லுவாங்க. சரிங்களா. அப்போ ஜவஹர்லாலோட பெற்றோர் வந்து ஃபேமஸ் ஆனவர் மோத்திலால் நேரு. அவர் என்ன பண்ணியிருப்பாரு? வழக்கறிஞராக இருந்திருப்பாரு, சுதந்திர இயக்கத்தோட தலைவராக இருந்திருப்பாரு. இவருக்கு 2 சகோதரிகள் இருந்திருக்காங்க, ஒரு சகோதரர் இருக்காங்க. அதில் ஒரு சகோதரி வந்து விஜயலட்சுமி பண்டிட். அவங்க என்னவா இருந்திருக்காங்க? ஐக்கிய நாடுகள் சபையோட பொது சபையோட முதல் பெண் தலைவராக இருந்திருக்கிறாங்க. சரி, ஜவஹர்லால் நேரு நம்ம என்ன சொல்கிறோம்? ரோஜாவின் ராஜா, இந்தியாவின் ஆபரணம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நவீன இந்தியாவின் கட்டிடக்கலைஞர்னாலும் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு தான். நம்மளோட இந்தியாவோட ஃபஸ்ட்டு பிரதமர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான். இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீன இந்தியாவின் சிற்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தியாவில் சுதந்திர இயக்கத்தோட மிக முக்கியமான ஒரு தலைவர்களில் ஒருவர் தான் யாருன்னா பண்டிட் நேரு. அதாவது ஜவஹர்லால் நேரு தான் பண்டிட் நேரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்கிறாங்கன்னா நவீன இந்தியாவின் சிற்பி, நவீன இந்தியாவின் கட்டிடக்கலை கலைஞர், முதல் பிரதமராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் இவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டிட் நேரு, இல்லை அப்படின்னா சாச்சா நேரு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார். இவர் ஒரு தேசியவாத தலைவர், சமூக ஜனநாயகவாதி, எழுத்தாளர், மனிதநேயவாதி. சரிங்களா. அப்போ என்னென்ன ஞாபகம் வச்சுக்கோங்க? நவீன இந்தியாவின் கட்டிடக்கலைஞர், முதல் பிரதமராக இருந்திருப்பார், நவீன இந்தியாவோட சிற்பி பண்டிட் நேரு, சாச்சா நேரு. சரிங்களா. நெக்ஸ்ட்டு திட்டமிடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டமிடுதலை நம்ம நாட்டில் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு. அந்த பெருமை வந்து ஜவஹர்லால் நேரு தான் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956 மே மாதம் ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் ஸ்டார்ட் பண்ணி பேசுகிறாரு. திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அறிவியல், ஆராய்ச்சி, தொழில்நுட்பம் மற்றும் தொழில் வளர்ச்சி ஆகியவற்றை அதில் நேருவோட பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றாங்க. நேரு பிரதமராக பணியாற்றிய காலத்தில் என்னென்ன ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா பல ஐஐடி ஆராய்ச்சி நிறுவனங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. திட்டமிடுதல் அப்படின்னா திட்டமிடுதலை யார் அறிமுகப்படுத்தினாங்க? ஜவஹர்லால் நேரு வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு. 2வது ஐந்தாண்டு திட்டத்தை எப்போ? 1956 பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துறது அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அறிவியல், ஆராய்ச்சி, தொழில்நுட்பம், தொழில் வளர்ச்சி, இதெல்லாமே நேருவோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேரு பிரதமராக ஒர்க் பண்ண காலத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஐஐடி நிறுவனங்களை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஜவஹர்லால் நேருவின் ஐஎன்சி அமர்களோட தலைவர். சரிங்களா. எப்படி ஆகிறார் அப்படின்னு பார்க்கலாம். 1929 இந்திய தேசியத்தோட லாகூர் கூட்டத்தோட தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்படுறாரு? நம்ம ஜவஹர்லால் நேரு வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. சரிங்களா.
நம்ம நாட்டுக்கு முழுமையாக சுதந்திரம் வந்து வேணும் ஒரு முக்கிய குறிக்கோளாக கண்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான். அதே மாதிரி 1929 புத்தாண்டு தினத்தன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரு எங்கே வந்து மூவர்ண கொடி ஏற்றுறாரு அப்படின்னா, ராவி நதிக்கரையில் இந்தியாவோட மூவர்ண கொடி ஏற்றுறாரு. எப்போ ஜவஹர்லால் நேரு மூவர்ண கொடி ஏற்றினாருன்னு கேட்பாங்க. 1929 எங்கே? ராவி நதிக்கரையில். எந்த தினத்தில்? புத்தாண்டு தினத்தன்று என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரு வந்து மூவர்ண கொடி ஏற்றுறாரு. இந்த கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது 1929 to 30 இந்த அடிப்படை உரிமைகள் பொருளாதார கொள்கை அப்படின்ற ஒரு தீர்மானத்தை வந்து வரைகிறாரு. இந்த தீர்மானம் எதுக்கு அப்படின்னா, காங்கிரஸோட முக்கிய நோக்கங்களையும் நேசத்தோட எதிர்காலத்தையும் வந்து இம்பார்ட்டண்டாக வந்து வச்சுருந்தாங்க. அடுத்தது 1931 சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் கராச்சி மாநாடு வந்து நடக்குது. அதில் காங்கிரஸ் கட்சியால் தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படுது. உப்பு சத்தியாகிரகம் மற்றும் காங்கிரஸால் தொடங்கப்பட்ட பிற இயக்கங்கள் தொடர்பாக 1930 to 35 என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல டைம் வந்து சிறையில் அடைக்கப்படுறாரு. யார்? ஜவஹர்லால் நேரு. உப்பு சத்தியாகிரகம், அதுக்கப்புறம் காங்கிரஸால் நிறைய இயக்கங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போ? 1930 to 35 அதனால இவர் வந்து சிறையில் அடைக்கப்படுறாரு. அப்போ சிறையில் இருக்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட சுயசரிதையை கம்ப்ளீட் பண்ணுறாரு. எப்போ? அல்மோரா சிறையில். எந்த சிறையில் அப்படின்னு கேட்பாங்க. அல்மோரா சிறையில் February 14, 1935. சரிங்களா? இவரோட ஒய்ஃப் வந்து உடல்நல கோளாறால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவுக்கு பயணம் பண்ணுறாரு. எப்போனா 1936 to 38 இப்படி பயணம் போகும்போது அவருக்கு வந்து என்னத்தை கற்றுக் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியலிசமும் மார்க்சிசமும் அந்த ஆர்வத்தை வந்து தூண்டுது. அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்கள பார்க்க போகும்போது, ஐரோப்பாவுக்கு பார்க்க போகும்போது அவருக்கு என்னத்தை தூண்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியலிசமும் மார்க்சிசமும் அது மேலே ரொம்ப ஆர்வமாக வந்து இருக்கிறாரு. அதுக்கப்புறம் லக்னோ அமர்வோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1936 லக்னோ அமர்வின் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. நேருக்கும் காந்திஜிக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். அப்பயும் 1937 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சரி தேர்தலில் போட்டிடலாம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி வந்து முடிவு பண்ணுது. அடுத்தது சோசியலிசவாதியாக யார் இருப்பாங்க அப்படின்னா, மௌனலா ஆசாத் வந்து இருப்பார். இவர் வந்து என்ன அப்படின்னா, இந்திய முஸ்லீம்களின் குரலாக உயர்த்த நேரு வந்து விரும்பினார். ஆனால் காந்திஜி ஜின்னாவுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் ஆதரவளித்து நேருவோட இந்த பார்வை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, குறைச்சி மதிப்பிட்டிருப்பாங்க. யார்? காந்திஜி. அடுத்தது 1939 2வது உலகப்போர் வந்து வெடிக்குது. வைஸ்ராய் லினித் க்ரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பிரதிநிதிகளை வந்து கலந்தாலோசிக்காமையே என்ன பண்ணுறாருன்னா, இந்தியா வந்து போரில் வந்து அறிவிக்கிறாரு. நேருக்கு கீழே இருக்க காங்கிரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களுடன் ஒத்துழைப்பதாக அரசாங்கத்திடம் தெரிவித்து, ஆனால் சில நிபந்தனைகள் பேரில் மட்டும், ஆனால் வைஸ்ராய் அந்த நிபந்தனைகளை வந்து என்ன பண்ணிடுறாருன்னா நிராகரிச்சிடுறாரு. அதே மாதிரி 1939 அக்டோபர் 23 காங்கிரஸ் பல்வேறு மாகாணங்களில் காங்கிரஸ் மந்திரிகளை ராஜினாமா செய்ய வந்து அழைப்பு கொடுக்குறாங்க. இதில் முக்கியமாக அறிவிப்புக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, நேருவும் ஜின்னாவும் முஸ்லீம் லீக் ஆர்ப்பாட்டத்தில் சேர வலியுறுத்தினர். ஆனால் ஜின்னா என்ன பண்ணியிருப்பாருன்னா, நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்திருப்பாரு. இதில் ஒன்றுமே இல்லைப்பா, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 1929 என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்திய தேசியத்தோட லாகூர் கூட்டத்தொடர் தலைவராக நேரு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் 1929 ராவி நதிக்கரையில் புத்தாண்டு தினத்தன்று என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்தியாவோட மூவர்ண கொடி ஏற்றிருப்பாரு. அதுக்கப்புறம் 1929 to 31 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகள் பொருளாதார கொள்கை இந்த தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? அடுத்தது 1931 சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் என்ன நடக்கும் அப்படின்னா, கராச்சி மாநாடு வந்து நடக்கும். அதில் காங்கிரஸ் கட்சியில் தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படுது. அதுக்கப்புறம் உப்பு சத்தியாகிரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இயக்கங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் நேரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிறையில் அடைக்கப்படுறாரு. எப்போ? 30 to 35 சிறையில் அடைக்கப்படுறாரு. அப்போ எந்த சிறை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அல்மோரா சிறை. அந்த அல்மோரா சிறையில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, February 14, 1935 என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட சுயசரிதை எழுதி முடிக்கிறாரு. சரிங்களா? அடுத்தது 1936 to 38 அவங்களோட ஒய்ஃபுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்கிறாங்க. அப்போ ஐரோப்பா வந்து போகிறாரு. அப்போ ஐரோப்பா போகும்போது அங்கே என்னத்தை கற்றுக்கிறாரு, அவரோட ஆர்வத்தை தூண்டுறது என்ன அப்படின்னா, சோசியலிசமோ மார்க்சிசமோ அவரோட ஆர்வத்தை வந்து தூண்டுது. அதுக்கப்புறம் திருப்பியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னோ அமர்வின் தலைவராக 1936 தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 37 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி காங்கிரஸ் தேர்தலில் வந்து போட்டிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சோசியலிஸ்ட்வாதியாக யார் இருப்பாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌனலா ஆசாத் வந்து இருப்பார். இவரை வந்து இந்திய முஸ்லீம்களோட குரலாக உயர்த்த நேரு வந்து விரும்பியிருப்பார். ஆனால் காந்திஜி வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரு வந்து குறைச்சி மதிப்பிட்டிருப்பார். அதை வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1939 2ஆம் உலகப் போர் வந்து வெடிக்குது. அதுக்கப்புறம்
இந்த வைசிராய் இருக்காங்களே யார், லில்லித்கோ, அவர் வந்து இந்திய பிரதிநிதியில் கலந்து ஆலோசிக்காமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா போரை வந்து இந்தியாவில் வந்து அறிவிச்சிருப்பாங்க. நேருக்கு கீழே இருக்க காங்கிரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆங்கிலேயரோட ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆனால் சில நிபந்தனைகள் பேரில் மட்டும்தான் வைஸ்ராய் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிபந்தனையெல்லாம் நிராகரிச்சிட்டாரு. அடுத்தது 1939 பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 23 ஏன்னா காங்கிரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காங்கிரஸ் மந்திரிகளை ராஜினாமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு முன்னாடி, இது முக்கியமான அறிவிக்கு முன்னாடி நேரு வந்து ஜின்னாவையும் முஸ்லீம் லீக்கையும் ஆர்ப்பாட்டத்தில் சேர வலியுறுத்தினாங்க. ஆனால் ஜின்னா வந்து நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா மறுத்துட்டாரு. நெக்ஸ்ட்டு அவரோட புத்தகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1934, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். விஷன் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. அடுத்தது 1941 பஞ்சாப் ஆஃப் இந்தியா, ஏன்னா இங்கிலீஷில் த யூனிட்டி ஆஃப் இந்தியா. அடுத்தது 1946 இங்கிலீஷ்லேயும் படிச்சுக்கோங்க, தமிழ்லையும் படிச்சுக்கோங்க. ஸோ கொஷின்ஸ் நமக்கு எப்படி வேணாலும் கேட்கலாம். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அடுத்தது கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஆஃப்டர். அடுத்தது இந்தியா அண்ட் வேர்ல்ட். இவரோட சுயசரிதை ஆட்டோபயோகிராஃபி டுவர்ட்ஸ் ஃப்ரீடம் 1936. அவரோட பத்திரிகை என்ன அப்படின்னா நேஷனல் ஹெரால்ட். சரிங்களா. அவரோட புக்கு விஷன் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, யூனிட்டி ஆஃப் இந்தியா, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஆஃப்டர், இந்தியா அண்ட் வேர்ல்ட், ஆட்டோபயோகிராஃபி டுவர்ட்ஸ் ஃப்ரீடம் 1936 நேஷனல் ஹெரால்டுன்றது அவரோட பத்திரிகை. அப்புறம் ஜவஹர்லால் நேரு வந்து எப்போ இறக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1964 மே மாதம் 27. எதால் இறக்குறாரு, மாரடைப்பால் வந்து இறந்துறாரு. இந்தியாவோட 2வது பிரதமராக யார் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஜவஹர்லால் நேரு பற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான்ப்பா. அவர் பிறந்தது நவம்பர் 14. அதுக்கப்புறம் 1889 பிறந்திருப்பார். அவரோட பெற்றோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோத்திலால் நேரு. உங்களுக்கே தெரியும் மோத்திலால் நேரு. இவர் வந்து ஒரு வழக்கறிஞராக இருந்திருப்பார். சுதந்திர இந்தியாவோட தலைவராக இருந்திருப்பார். இவரோட தாய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரூபராணி துசு. அதெல்லாமே கேட்பாங்க. உங்களுக்கு 2 சகோதரிகள், 1 சகோதரர் இருந்திருப்பாங்க. அதில் ஒரு சகோதரி தான் யார், விஜயலட்சுமி பண்டிட் அப்படின்னு பார்த்தோம். அவங்க யார், ஐக்கிய நாடுகள் சபையோட தலைவராக வந்து இருந்திருப்பாங்க. சரி, நேருவை என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவோட பிரதமரா, அப்புறம் என்னது நவீன இந்தியாவின் கட்டிட கலைஞர்னு சொல்லுவாங்க. நவீன இந்தியாவின் சிற்பி. ஓகேங்களா. இவர் என்னது பண்டிட் நேரு, சாச்சா நேரு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு. இவருக்கு நிறைய பேர் இருக்குது, அதான் பண்டிட் நேரு, சாச்சா நேரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய ஐஐடி நிறுவனங்களை வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி 1956 என்ன பண்ணியிருப்பாரு, மே மாதம் 2வது 5வது திட்டத்தை பாராளுமன்றத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு ஐஎன்சி அமைப்போட தலைவராக இருக்கும்போது என்னென்ன பண்ணார், அப்புறம் அவரோட புக்ஸு, அதுக்கப்புறம் அவர் எப்போ இறந்தார், இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜவஹர்லால் நேரு வந்து ஓவர். இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். யூனிட் 3 ஐஎன்எம்ல ஜவஹர்லால் நேருவில் எத்தனை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். சரிங்களா. பார்க்கறவங்க பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்கும். அம்பேத்கர், பகத்சிங் வந்து போட்டாச்சு. இது 3வது டாப்பிக்கை நம்ம ஜவஹர்லால் நேரு பற்றி தான் நோட்ஸும் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா. ஃபஸ்ட்டு ஜவஹர்லால் நேருவோட நூல்களை அவர் வெளியிட்ட ஆண்டின் அடிப்படையில் காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. நம்ம காலவரிசைப்படுத்தலாமா? சரி, இது நான் என்ன சொன்னால் அவரோட புக்கு எப்பப்போ ரைட் பண்ணாங்க, அவரோட சுயசரிதை, அவரோட பத்திரிகை எல்லாமே நான் வந்து சொல்லியிருப்பேன். இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா 2, 1, 3, 4. சரிங்களா. ஆன்சர் சரி, நான் எப்படின்னு சொல்கிறேன். உலக வரலாறு ஒரு பார்வை, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1934 ஃபஸ்ட்டு வெளியிட்டிருப்பாங்க. கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. என்னது கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, நான் சொல்லியிருப்பேன் கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணார் அப்படின்னா நேரு வந்து அவங்களோட பொண்ணுக்கு கடிதம் வந்து எழுதியிருப்பார். அதை தான் வந்து சொல்லுவாங்க. அவங்களோட பொண்ணு யார், நேருவோட பொண்ணு யார், இந்திரா. சரிங்களா. அவங்களோட பொண்ணுக்கு கடிதம் எழுதியிருப்பார் 1934. அடுத்தது ஒரு சுயசரிதை சுதந்திரம் நோக்கி அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து எப்போ வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1936. நேரு வந்து சிறையில் இருக்கார் இல்லையா, அப்போ என்ன பண்ணியிருப்பாருன்னா அவரோட வாழ்க்கை பயணத்தை பற்றி எழுதிய ஒரு நூல் தான் என்ன அப்படின்னா இந்த ஒரு சுயசரிதை சுதந்திரம் நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. அடுத்தது இந்தியா கண்டுபிடிப்பு இருக்கு இல்லையா, இந்த இந்தியா கண்டுபிடிப்புன்றது எப்போனா 1946. 1946
பதிப்பிக்கப்பட்டிருக்கும் இந்த இந்தியா கண்டுபிடிப்பு. என்னது? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. நான் சொல்லியிருப்பேன். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா 1946 அப்படின்னு சொல்லியிருப்பேன் அவரோட புக்கு. இது என்ன அப்படின்னா இந்தியாவோட கலாச்சாரத்தையும் அதுக்கப்புறம் வரலாற்றையும் ஒரு ஃபுல்லாக விளக்குற ஒரு புக்கு தான் என்ன அப்படின்னா இந்தியாவோட கண்டுபிடிப்பு. அடுத்தது சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்படின்றது என்ன அப்படின்னா பிஃபோர் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு காலவரிசைப்படுத்தணும்னா 2 தான். 1934. அப்போ 1934 என்னது? உலக வரலாறு ஒரு பார்வை. அடுத்தது என்னது? 1936. இது என்னது? ஓர் சுயசரிதை. சரிங்களா? நெக்ஸ்ட் என்னது? இந்தியாவோட கண்டுபிடிப்பு 1946. அப்போ ஓகே. அடுத்தது சுதந்திரத்துக்கு முன்னாடி. இதெல்லாமே கடைசியில் தான் வரும். சரிங்களா? அப்போ இது 2, அதுக்கப்புறம் 1, இது 3, 4. ஆப்ஷன் வந்து 2, 1, 3, 4. 1934ன்றது உலக வரலாறு ஒரு பார்வை. என்னது? நேரு சிறையில் இருக்கும்போது இந்திராவுக்கு வந்து அவங்களோட பொண்ணுக்கு கடிதம் எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் ஒரு சுயசரிதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை வரலாற்றையும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவரோட வாழ்க்கை பயணத்தையும் சிறையில் இருந்தபோது எழுதியிருப்பார். இந்தியா கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கலாச்சாரத்தை பற்றி எழுதியிருப்பார். சரிங்களா? இப்போ எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா? ஆன்சர் வந்து 2, 1, 3, 4. இந்த மாதிரி அவரோட புக் எப்போ ரைட் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்டு. பின் வருவனவர்களுள் யார் அறிவியல் மனப்பான்கு என்னும் வார்த்தையை ஃபஸ்ட்டு பிரபலப்படுத்தியிருப்பார் அப்படின்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா அறிவியல் மனப்பான்கு அப்படின்ற வார்த்தையை பிரபலப்படுத்தியிருப்பார். அடுத்தது பின்வரும் எந்த சிறையில் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புக் வந்து எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமது நகர் கோட்டை சிறையில். சரிங்களா? பண்டிட் ஜவஹர்லால் நேரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஒரு பிரதம மந்திரி அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். யார்? பிரதம மந்திரி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இவர் 1942லேருந்து 1945 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாருன்னா அகமது கோட்டையில் பிரிட்டிஷ் காலனித்துவ அதிகாரியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிறையில் வந்து அடைச்சிருப்பாங்க. அப்போ சிறையில் இருக்கும் போது தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்கு 1946 த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புக்கை 1946 வந்து எழுதியிருப்பார். சரிங்களா? அவரோட புக்கு என்ன அப்படின்னு தெரியும், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ எழுதியிருப்பாருன்னு தெரியும், 1946 எழுதியிருப்பாருன்னு தெரியும். ஆனால் எந்த சிறையில் எழுதினாருன்னு நமக்கு தெரியல. சரிங்களா? அப்போ எந்த சிறையில் எழுதியிருப்பாரு? அகமது நகர் கோட்டை சிறையில் இருக்கும்போது என்ன பண்ணுறாரு? த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புக்கை வந்து ரைட் பண்ணியிருப்பாரு. ஸோ கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் கேட்குறாங்கன்னு நீங்களே இந்த அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நோட்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் எந்த சிறை அப்படின்னு போட்டு சிறைன்னு போட்டு அகமது நகர் கோட்டை சிறை அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நேரு டில்லி உடன்படிக்கை லியாகத் அலி கானுடன் கையெழுத்திட்ட தேதி. சரிங்களா? நேரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா டில்லி உடன்படிக்கையை யாரோட கையெழுத்திடுறாரு? லியாகத் அலி கானோட கையெழுத்திடுறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8, 1950. பாகிஸ்தானோட பிரதமர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியாகத் அலி. உங்களுக்கே தெரியும். அவரோட தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 ஏப்ரல் 8 டெல்லி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு லியாகத் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 பேத்துக்கான ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகுது. இந்த ஒப்பந்தம் எதுக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாட்டுக்கு இருக்க சிறுபான்மை உரிமைகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு முக்கிய நோக்கத்துக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த டெல்லி ஒப்பந்தம் சொல்லுவாங்க. இல்லைனா நேரு லியாகத் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒப்பந்தம் வந்து ஏப்ரல் 8, 1950 கையெழுத்தாயிருக்கும். அடுத்த கேள்வி, ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிகை அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா நேஷனல் ஹெரால்டு தான். யாரால் தொடங்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. 1938 இயர் வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1938 செப்டம்பர் 9 ஜவஹர்லால் நேருவால் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னோவில் இந்த பத்திரிகையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இந்தியா விடுதலை போராட்டத்தின் போது தேசியவாத கருத்துக்களை வந்து பரப்புறதுக்காக ஒரு கருவியாக இந்த பத்திரிகை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது காமன்வெல்த்ன்றது உங்களுக்கே தெரியும். யார் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட்டால் ஸ்டார்ட் பண்ண ஒரு இதுதான் என்ன அப்படின்னா காமன்வெல்த் பத்திரிகை. அடுத்தது யங் இந்தியானே உங்களுக்கே தெரியும். காந்திஜி, மகாத்மா காந்திஜி தான் யங் இந்தியா. கதார்ன்றது ஆடை தொடர்புடைய ஒரு இதுதான். கதார்ன்றது ஒரு இயக்கம்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். கதார் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போ காமன்வெல்த் யாரு? அன்னி பெசன்ட். அடுத்தது யங் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. இது கதார்ன்றது இயக்கம் சொல்லி படிச்சிருப்போம். சரிங்களா? இந்த நேஷனல் ஹெரால்டு அப்போ 1938 செப்டம்பர் 9 லக்னோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த பத்திரிகையை. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க,
ஜவஹர்லாலின் இறப்பு இந்தியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த மனித சமுதாயம் ஓர் ஒப்பற்ற ராஜதந்திரியை இழந்ததும், அவர் சுதந்திரத்திற்கான போராட்டத்திலும் மற்றும் உலகளாவிய புரிதலுக்கு பெரிதும் மதிக்கப்பட்டவர் என யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஹென்றி லூபக் தான் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட்டு 2 கூற்று கொடுத்துருக்காங்க. இந்த 2 கூற்றில் எது சரின்னு கேட்குறாங்க, பார்க்கலாமா? பிப்ரவரி 1937 பொதுத் தேர்தல் வந்து நடக்குது. அதில் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றுது. அதான் சொல்லியிருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு நாடு ஃபுல்லாக ஒரு சூறாவளியை சுற்றுப்பயணம் செய்து காங்கிரஸின் செய்தியை எங்கும் கொண்டு சென்றார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து எவ்வளோ தூரம் போயிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50,000 மைல்களுக்கு மேலே வந்து பயணம் செஞ்சு கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட செய்தி வந்து பரப்புவார். இது ஒரு தீவிரமான பிரச்சனமாக இருந்துச்சு. அதனால தான் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றுச்சு. ஒரு முக்கிய காரணம். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு கூற்று வந்து ரைட்டு. 2வது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2வது கூற்று வந்து தப்பு. இருப்பினும் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றிக்கு காந்திஜி முயற்சியே காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காந்திஜி வந்து இதுக்கு பெருசாக பண்ணியிருக்க மாட்டார். கலந்துருப்பார். காந்திஜி வந்து ஃபஸ்ட்டு தேர்தலில் போய் போட்டிடுறதுக்கும் அலுவலகங்களில் வந்து ஏற்றுக்கொள்வதற்கும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்திஜி வந்து ஃபஸ்ட்டு தயக்கம் காட்டியிருப்பார். நேரு தலைமையில் தான் இந்த பிரச்சாரமே வந்து நடந்திருக்கும். அதனால தான் என்ன அப்படின்னா, காந்திஜி வந்து இந்த தேர்தலில் நேரடியாக வந்து பிரச்சாரத்தில் வந்து பங்கேற்கல. ஸோ காங்கிரஸோட வெற்றிக்கு பிறகு தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, காந்திஜி தன்னோட ஆதரவு வந்து தெரிவிச்சிருப்பார். சரிங்களா? ஸோ 2வது கூற்று வந்து தப்பு. அப்போ 1 மட்டும் சரி. நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வேத காலத்துக்கு திரும்புங்கள் அப்படின்னா அது யாரோட கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி தயானந்த சரஸ்வதி. ரைட்டு. தீண்டாமை ஒரு பாவச் செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திஜியோடது. அடுத்தது டெல்லி செலோ அப்படின்னு சொன்னது யாருன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கூற்று வந்து தப்பு. அடுத்தது நீண்ட காலத்திற்கு முன்பே நாங்கள் விதியுடனான ஒப்பந்தத்தை செய்தோம் அப்படின்னு சொன்னது ஜவஹர்லால் நேரு வந்து சொல்லியிருப்பார். ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க, தவறான கூற்று தான் கேட்குறாங்க. டெல்லி செலோ யாரோட கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோட கூற்று? சுபாஷ் சந்திர போஸோட கூற்று. சரிங்களா? என்னன்னு கொடுத்துருக்காங்க? பகத்சிங் கொடுத்துருக்காங்க. பகத்சிங்கோட கூற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. என்னது அவரோட இது என்ன அப்படின்னா, இன்குலாப். உங்களுக்கே தெரியும், பகத்சிங் படிக்கும்போது நான் சொல்லியிருப்பேன் இன்குலாப் ஜிந்தாபாத். தெரிலன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இன்குலாப் ஜிந்தாபாத். ஆயிரத்தி 1928 இந்திய சுதந்திர கூட்டமைப்பு இப்போ வந்து நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு தான் என்ன பண்ணியிருப்பாரு, நிறுவியிருப்பார். சரிங்களா? நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க. சுபாஷ் சந்திர போஸுடன் சேர்ந்து ஜவஹர்லால் நேரு, சீனிவாசன் ஐயங்கார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுமையாக சுதந்திரம் வேணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து முன்வைப்பதற்காக தான் இந்த கூட்டமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கோம். அப்போ தான் ஸ்ரீனிவாச ஐயங்கார் வந்து முதல் தலைவராக வந்து இருந்திருப்பார். நெக்ஸ்ட் 27 மே 1964 இறந்த இந்திய தேசிய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜவஹர்லால் நேரு தான். நான் சொல்லியிருப்பேன் அவர் எப்போ இறந்தார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ் அலுவலர்கள் யாரை கம்யூனிசத்தின் தலைமை குரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேருவை கம்யூனிசத்தின் தலைமை குரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கொஷின்ஸ்லாம் புதுசாக இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜவஹர்லால் நேரு தொடங்கிய செய்தித்தாளோட பேர் என்ன அப்படின்னா, நேஷனல் ஹெரால்டு. நான் சொன்னேன்னா நேஷனல் ஹெரால்டு. ஜவஹர்லால் நேரு தொடங்கிய செய்தித்தாள் பேர் என்ன? நேஷனல் ஹெரால்டு. எப்போ ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1938 செப்டம்பர் 9 என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த நேஷனல் ஹெரால்டு அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையை வந்து அந்த செய்தித்தாளை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா? எப்போ ஸ்டார்ட் பண்ணதுன்னு கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நேஷனல் ஹெரால்டு. அடுத்தது நேரு தலைமையிலான தேசிய ஒருமைப்பாடு கருத்தரங்கம் நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா 1961 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருத்தரங்கம் வந்து நடைபெற்றிருக்கும். அடுத்தது இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரு தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு. கூற்றுன்னு போட்டு என்னென்ன கூற்று கேட்குறாங்களோ அதை அப்படியே சைடில் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்களே, அதை அப்படியே பக்கத்தில் பாயிண்ட் போட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இதில் வந்து எது சரியாக பொருந்தலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் சரியாக பொருந்தாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3 தான் இதில் வந்து சரியாக பொருந்தாதது. ஏன் பொருந்தலை அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? 2, 3 சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியாக எது வந்து பொருந்தலை, கொஷின் நல்லா படிச்சுக்கணும். சரியாக பொருந்தவில்லை எதுன்னு கேட்குறாங்க. வேதங்களுக்கு திரும்பிச்சு சுவாமி தயானந்த சரஸ்வதியோட கூட்டு தான். ரைட்டு. சுயராஜ்யம் எனது பிறப்பையும் நான் அடைந்தே திருவேன் அப்படின்னு சொன்னதை நீங்கள் படிச்சிருப்பீங்க ஐநம்ல. என்னது பால கங்காதர திலகர் தான் இதை வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்தது ஜெய் ஜவான். ஜெய் ஜவான் யாரு? பகத்சிங் கொடுத்துருக்காங்க. தப்பு. பகத்சிங் என்னது இன்குலா ஜிந்தாபாத்னு நம்ம படிச்சிருப்போம்.
என்ன வரும்? அப்போ இது வந்து ஜெய் ஜவான்றது லால் பகதூர் சாஸ்திரி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, லால் பகதூர் சாஸ்திரி. அடுத்தது, நீண்ட வருடங்களுக்கு முன்பு நாம் விதியுடன் முயற்சி செய்தோம். ஓகே, ஜவஹர்லால் நேரு. இந்த கூற்று நம்ம ஏற்கனவே படித்தோம். சரிங்களா? அப்போ தவறானது என்ன அப்படின்னா, சுயராஜ்யம் பொது பிரிவினையில் காந்தி சொல்லியிருக்க மாட்டாரு, பால கங்காதர திலகர் சொல்லியிருப்பாரு. ஜெய் ஜவான்ன்றது யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரிக்கான கூற்று. அப்போ இது 2 தான் வந்து நமக்கு தப்பு. ஸோ தப்பானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 2 மற்றும் 3. சரியா? பொருந்தாது எது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கூற்று பாருங்க. அவர் ஒரு பயமில்லாத, குற்றச்சாட்டு இல்லாத போர் வீரர் போன்றவர். தேசியம் அவர் கைகளில் பாதுகாப்பாக இருக்கு. காந்திஜியின் இந்த கூற்று யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவை குறிக்குது. சரிங்களா? கூற்று என்னென்ன வருது, அவரோட புக் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி எல்லாம் தனியாக நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது, பின் வருவனவற்றுள் ஏது நேருவோட குடும்ப பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? நேருவோட குடும்ப பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுல். அடுத்தது, புகழ்பெற்ற மேற்கண்ட நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் விதியுடன் முயற்சி செய்தோம். யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்தது, ஆராய்ந்து பார்த்தால் அக்பரை இந்திய தேசியத்தின் தந்தையாக கருத வேண்டும். அவருடைய காலத்தில் தேசப்பற்று குறைவாகவும் மத நாட்டை பிளவுபடுத்தும் சக்தியாகவும் இருந்தது. அக்பர் மத பிரிவினை வாதங்களை களைந்து அந்த இடத்தில் இந்திய தேசியம் என்ற முன்னோடியான பொது மனப்பான்மையை முன்வைத்தார் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு வந்து சொல்லியிருப்பாரு. கூற்று எல்லாமே தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் என்னென்ன புக்கு, அப்புறம் என்னென்ன ஒப்பந்தத்தில் கலந்துக்கிட்டாங்க, அந்த நோட்ஸ் எடுக்கிறீங்களே அப்பயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போட்டு அப்படியே சைடில் பென்சிலோ பேனாவோ ஒரு துண்டு சீட்டு போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேஜில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து, உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த நள்ளிரவு நேரத்தில் இந்தியா தன்னுடைய உயிரோட்டத்தோடும் மற்றும் சுதந்திர உணர்வோடும் விழித்துக் கொள்கிறது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட், கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்கண்ட கூற்றுக்களில் சரியானவை எவை? கூற்று ஏ, நேரு ஆட்சி காலம் நவீன அரசியல் வளர்ச்சியின் பொற்காலம் சொல்லி சொல்றாங்க. ரைட்டு தான். அணு ஆராய்ச்சிகள், விண்வெளி ஆராய்ச்சிகள் போன்றவை இவராலே வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய ஐஐடி கம்பெனிங்கெலாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னு நம்ம வந்து படித்தோம். சரிங்களா? அறிவியல், ஆராய்ச்சி, தொழில்நுட்பம், தொழில் வளர்ச்சி இதெல்லாமே நேருவோட பங்களிப்பு வந்து முக்கியமாக இருந்துச்சு. நேரு பிரதமராக பணியாற்றிய காலத்தில் நிறைய ஐஐடி நிறுவனங்களை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். அடுத்தது, நேரு தீவிரவாத அரசியலில் ஈடுபட காரணமான முக்கிய நிகழ்ச்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாலியன் வாலாபாக் துயரம். ஜாலியன் வாலாபாக் துயரம் எப்போ நடந்திருக்கும்? 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்கும். இதுதான் ஜவஹர்லால் நேருவோட வாழ்க்கையில ஒரு முக்கிய திருப்பு முனையா இருந்திருக்கும். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மகாத்மா காந்தியோட சேர்ந்து விடுதலை போராட்டத்தில் தீவிரமா ஈடுபட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்தது, ஜவஹர்லால் நேரு எங்க பிறந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜவஹர்லால் நேரு பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுங்க, நான் சொன்னனா இல்லையா? ஜவஹர்லால் நேரு எங்க பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1889 பிறந்தாரு. எப்போ? நவம்பர் 14 அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரிங்களா? எங்க? அலகாபாத்தில். இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஜவஹர்லால் நேரு பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத். 1889 நவம்பர் 14 வந்து பிறந்திருப்பாரு. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்றது யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான். எப்போ? 1942 டு 45 இந்த நூலை வந்து அகமது நகர் சிறையில் இருந்தபோது என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த புக்கை வந்து ரைட் பண்ணியிருப்பார். சரிங்களா? 1942 டு 45 அகமது நகர் சிறையில் இருந்தபோது என்ன புக்கை ரைட் பண்ணியிருப்பாரு? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புக்கை ரைட் பண்ணியிருப்பாரு. ஓகே கைஸ், அவ்வளோதான். நம்ம ஜவஹர்லால் நேரு பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடச்சிருக்கும். நோட்ஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னே கண்டிப்பாக ஐடியாஸ் கிடச்சிருக்கும். நோட்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஃபுல்லாக கொஸ்டினாக டைப் பண்ணணும்னு தேவையில்ல. ஜஸ்ட் நோட்ஸை ரைட் பண்ணுறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறீங்க, என்ன கூற்று கேட்டிருக்காங்க, பத்திரிகையில் ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தேன்னா அந்த பத்திரிகையை அப்படியே சைடில் பென்சிலாக ரைட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு தலைவர்கள். ஓகேங்களா? ஈஸியாக நம்ம 1 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த மாதிரி படிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படிச்சிங்கனாலும் 10 நாளைக்கு 10 டாபிக் ஈஸியாக தலைவர்களை பற்றி படிச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.